வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பொங்கல் தொகுப்பு பொருட்களுக்கு பதிலாக வங்கிக் கணக்கில் 750 ரூபாய் செலுத்தப்படும். முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. நாட்டின் உள்கட்டமைப்பு சிறப்பாக இருந்தால்தான் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். கவர்னர் கைலாஷ்நாதன் பேச்சு. இந்தியாவின் பணக்கார முதலமைச்சர் பட்டியலில் 6வதாக இடம்பெற்றுள்ள முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அவ்வளவு சொத்து எங்கிருந்து வந்தது? முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கேள்வி. தொழிலதிபர் மூலம் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுவது குறித்த கேள்விக்கு இலவசம் மட்டுமே அரசியல் கிடையாது. காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பேச்சு. புதுவையில் பொங்கல் தொகுப்பு பொருட்களுக்கு பதிலாக அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் ரூபாய் 750 வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் ஆண்டுதோறும் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும். கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது அப்போதைய ஆளுநர் கிரண்பேடிக்கும் ஆளும் அரசுக்கும் இந்த விவகாரத்தில் மோதல் ஏற்பட்டது. பொங்கல் பொருட்களுக்கு பதிலாக பயனாளிகள் வங்கிக் கணக்கில் பணமாக செலுத்தும்படி கிரண்பேடி உத்தரவிட்டார். தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 2022ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, பச்சை பருப்பு, கடலை பருப்பு உட்பட 10 பொங்கல் தொகுப்புகள் வழங்கப்பட்டது. ஆனால் 2023ஆம் ஆண்டு பொங்கல் பொருட்களுக்கு பதிலாக பயனாளிகள் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டது. இந்நிலையில் பொதுப்பணித்துறையில் தேர்வு செய்யப்பட்ட இளநிலை பொறியாளர்கள், மேற்பார்வையாளர்களுக்கு நேற்று மாலை பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், பொங்கல் பண்டிகைக்கு பொருட்களுக்கு பதிலாக கடந்த ஆண்டு வழங்கப்பட்டதை போல இந்த ஆண்டும் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் ரூபாய் 750 வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றார். நாட்டின் உள்கட்டமைப்பு சிறப்பாக இருந்தால்தான் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அந்த உள்கட்டமைப்பு வளர்ச்சியை உருவாக்கும் என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். பொதுப்பணித்துறையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட இளநிலை பொறியாளர், மேற்பார்வையாளர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி ஒருங்கிணைந்த குடிநீர் இணைப்பு கணக்கீடு வரி வசூல் இணையதள சேவை துவக்க விழா நடைபெற்றது. கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமை தாங்கி பணி நியமன ஆணையை வழங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தனர். ஒருங்கிணைந்த குடிநீர் இணைப்பு கணக்கீடு வரி வசூல் இணையதள சேவையை துவக்கி வைக்கப்பட்டது. தலைமைச் செயலர் சரத் சௌகான், அரசு செயலர் ஜெயந்தகுமார் ரே, கவர்னரின் செயலர் நெடுஞ்செழியன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் உட்பட பலர் பங்கேற்றனர். கவர்னர் கைலாஷ்நாதன் பேசுகையில், சிறந்த புதுச்சேரியை உருவாக்கும் முயற்சிக்கு வலு சேர்க்கவும், வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 உருவாக்குவதில் புதுச்சேரி மாநிலத்தின் பங்களிப்பை உறுதி செய்யவும் இளைஞர் பட்டாளம் இங்கே வந்திருக்கிறது. நாட்டின் உள்கட்டமைப்பு சிறப்பாக இருந்தால்தான் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அந்த உள்கட்டமைப்பு வளர்ச்சியை உருவாக்கும் பணி தொழில்நுட்பம் தெரிந்த இன்ஜினியர்களின் கையில்தான் இருக்கிறது. சமீபத்திய புயல் மழையின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்களின் பணியை பாராட்டாமல் இருக்க முடியாது. புதிதாக அரசு பணியில் சேரும் நீங்கள் நடைமுறையில் உள்ள புதிய தொழில்நுட்ப அறிவோடு இன்னும் தொழில்நுட்ப சிறப்பு துறைகளில் அறிவை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் IAS முடித்து பணியில் சேர்ந்தபோது நாட்டுக்கும் மக்களுக்கும் முடிந்தவரை சேவை செய்ய வேண்டும் என நினைத்தேன். அதன் பிறகு 45 ஆண்டு சேவையில் என்னால் முடிந்ததை செய்திருக்கின்றேன். புதுச்சேரி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பொறுப்பேற்று அதை நோக்கி பயணம் செய்து வருகிறேன் என்றார். அரசியல் ஆதாயத்திற்காக தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்ட அண்ணாமலை பாஜக ஆளும் மாநிலங்களில் நடக்கும் வன்கொடுமைகளை கண்டித்து சாட்டையால் அடித்துக் கொள்வாரா என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, அம்பேத்கர் பற்றி சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் இந்த கோரிக்கையை மோடி அரசாங்கம் காதில் வாங்கவில்லை. இதிலிருந்து பாஜகவுக்கு எதிரி அம்பேத்கர் தான் என்பது தெல்ல தெளிவாகிறது என்று குறிப்பிட்டார். புதுச்சேரியில் வரும் கல்வி ஆண்டு முதல் 5வது மற்றும் 8ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு வைக்கப்படும் என்று கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். இது கண்டனத்திற்குரியது. இதுபோன்று பொதுத் தேர்வு வைத்தால் மாணவர்கள் இடைநிற்றல் அதிகமாகும் என்று குறிப்பிட்ட நாராயணசாமி, 2026இல் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் 5வது மற்றும் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்வோம் என்று தெரிவித்தார். தீபாவளி பண்டிகையில் தொடர்ந்து ரேஷன் கடைகள் மூலம் அரிசி வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் இதுவரை ரேஷன் கடைகள் எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. மேலும் குழந்தைகளுக்கான வைப்பு நிதி திட்டம், மகளிர் உரிமை தொகை, கேஸ் சிலிண்டர் மானியம் ஆகிய திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளது. ரங்கசாமி வெறும் அறிவிப்பு முதல்வராகவே இருக்கிறாரே தவிர எதையும் செயல்படுத்தவில்லை என்றார். தமிழகத்தில் தன்னைத்தானே 6 முறை சவுக்கால் அடித்துக் கொண்ட அண்ணாமலை
பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்கள் வன்கொடுமை தலைவிரித்து ஆடுகிறது. பெண்கள் நிர்வாணமாக வீதியில் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். அங்கு சென்று அண்ணாமலை சவுக்கால் அடித்துக் கொள்வாரா என்ற நாராயணசாமி, தமிழகத்திற்கு ஒரு நீதி, மணிப்பூருக்கு ஒரு நீதியா என்றும் கேள்வி எழுப்பிய அவர், அரசியல் விளம்பரத்திற்காக அண்ணாமலை இது போன்று செயல்பட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்ட மழை நிவாரணம் கிடைப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொங்கல் தொகுப்பாக 750 ரூபாய் என முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இது கண் துடைப்போ. இந்த உத்தரவை திரும்ப பெற்றுக்கொண்டு பொங்கல் தொகுப்போடு குடும்பத்திற்கு 1000 ரூபாய் அறிவிக்க வேண்டும் என்றும் நாராயணசாமி கேட்டுக்கொண்டார். இந்தியாவின் பணக்கார முதல்வர் பட்டியலில் முதலமைச்சர் ரங்கசாமி 6வது இடம் பெற்றுள்ளார். இவர் என்ன தொழில் செய்கிறார்? இவருக்கு பணம் எங்கிருந்து வந்தது? அவருடைய பூர்வீக சொத்து என்ன என்று கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, ஊழல் செய்ததாலேயே பணக்கார பட்டியலில் ரங்கசாமி இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை குறைக்க வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி கூறுகையில், புதுச்சேரியில் பேருந்து கட்டணம், பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்தி மக்களுக்கு அரசு புத்தாண்டு பரிசாக வழங்கியுள்ளது. நிவாரணமாக ரூபாய் 5000 வழங்கிவிட்டு அதனை கட்டண உயர்வு மூலம் மக்கள் திரும்ப தரக்கூடிய சூழலை உருவாக்கியுள்ளது. ரூபாய் 645 கோடி மழை நிவாரணம் கேட்கப்பட்டது. மத்திய குழு வந்து பார்வையிட்டு அறிவிப்பதாக தெரிவித்தனர். எந்தவித நிவாரண தொகையும் இதுவரையில் வழங்கவில்லை. மத்திய அரசுடன் இணக்கமாக சென்று மக்களுக்கு தேவையான நிதியை பெறுவர் என மக்கள் ஓட்டளித்தனர். அதற்கான எந்தவித முயற்சியும் எடுக்காமல் முதல்வர் மௌனமாக இருந்து வருகிறார். பெட்ரோலிய பொருட்கள் மீதான வரி உயர்வினை வாபஸ் பெறவும், பேருந்து கட்டணத்தை குறைக்கவும் வேண்டும். இல்லையெனில் காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடத்தப்படும். பொங்கல் பண்டிகைக்கு ரூபாய் 750 வழங்கப்படும் என்ற அறிவிப்பு போதுமானதாக தெரியவில்லை. தற்போதைய விலைவாசிக்கு ஏற்ற வகையில் ரூபாய் 2000 வழங்க வேண்டும். தலைக்கவசம் அவசியம்தான், படிப்படியாக அமல்படுத்த வேண்டும். தொழிலதிபர் மூலம் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுவது குறித்த கேள்விக்கு, இலவசம் மட்டுமே அரசியல் கிடையாது, தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிறது, அதற்குள் அந்த நபர் இங்கு இருப்பாரா என்பது கேள்விதான். புயல் நிவாரணம் தொடர்பாக 2 முறை பாராளுமன்றத்தில் பேசியுள்ளேன். மாநில வளர்ச்சி தொடர்பாக முதல்வர் அழைப்பு கொடுத்தால் சென்று சந்தித்து பேசுவதற்கு தயார் என்றார். போக்குவரத்து தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலளித்த வாகன ஓட்டிகளுக்கு சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி இலவசமாக தலைக்கவசம் வழங்கினார். புதுச்சேரியில் வரும் 12ஆம் தேதி முதல் கட்டாய தலைக்கவச சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. இந்நிலையில் போக்குவரத்து போலீசார் பல்வேறு இடங்களில் தலைக்கவசம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மரப்பாலம் சந்திப்பில் தலைக்கவசம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது போக்குவரத்து தொடர்பான கேள்விகளுக்கு சரியான பதிலளித்த வாகன ஓட்டிகளுக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி இலவசமாக தலைக்கவசம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். கருவடக்குப்பம் மெயின் ரோட்டில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலில் பித்தளை பொருட்களை திருடிய நபரை முத்தியால்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுவை முத்தியால்பேட்டை காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட முத்தியால்பேட்டை கருவடக்குப்பம் மெயின் ரோட்டில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவிலின் பூட்டை உடைத்து கோவிலின் உள்ளே இருந்த பித்தளை பூஜை பொருட்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். கோவில் திருட்டில் ஈடுபட்டு வந்த எதிரிகளை சிசிடிவி கேமராக்களை கொண்டு ஆய்வு செய்தும், பழைய குற்றவாளியான பிரபல கோவில் திருட்டு கொள்ளையன் லாஸ்பேட்டை சாமிப்பிள்ளை தோட்டம் காமராஜர் நகர் திருவள்ளுவர் வீதியைச் சேர்ந்த பலராமன் மகன் குமார் என்கிற ராஜ்குமாரை கைது செய்து பொருட்களை மீட்டு குற்றவாளியை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். திருபுவனையில் மோட்டார் சைக்கிள்களை திருடிய 2 வரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். திருபுவனை அருகே உள்ள களிதீர்த்தால் குப்பம் VK நகரைச் சேர்ந்தவர் ரகு, வயது 44, கூலி தொழிலாளி. 2 தினங்களுக்கு முன்பு தனது வீட்டில் நிறுத்தியிருந்த மோட்டார் சைக்கிளை காணவில்லை என்ற திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரினை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் சப் இன்ஸ்பெக்டர் குமாரவேலு மற்றும் போலீசார் மதகடிப்பட்டு மேம்பாலம் அருகில் நேற்று முன்தினம் இரவு தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த வழியாக குடிபோதையில் மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்ற வாலிபரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்பொழுது அவர் ஓட்டி வந்தது களித்தீர்த்தால் குப்பத்தில் திருடிய மோட்டார் சைக்கிள் என்று தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் விழுப்புரம் மாவட்டம் மருதூர் வெங்கடேசன், வயது 49 என்பதும் புதுச்சேரி ஒதியஞ்சாலை ரெட்டியார்பாளையம் ஆகிய பகுதிகளில் 2 மோட்டார் சைக்கிள் திருடியதை ஒப்புக்கொண்டார். திருடிய மோட்டார் சைக்கிளை விழுப்புரம் அருகே உள்ள கீழ்பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 27 வயதாகும் மோட்டார் சைக்கிள் மெக்கானிக் அஜித் என்பவரிடம் விற்றதாகவும் விசாரணையில் தெரிய வந்தது.
அதனைத் தொடர்ந்து திருபுவனை போலீசார் அஜித்தை கைது செய்து அவரிடமிருந்து 2 மோட்டார் சைக்கிளை கைப்பற்றினர். திருடு போன 3 மோட்டார் சைக்கிளை கைப்பற்றி இருவரையும் கைது செய்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட வெங்கடேசன் மீது புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் மோட்டார் சைக்கிள் திருடிய வழக்கில் 15 வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான 48 மணி நேர ஹாக்கத்தான் தொழில்நுட்ப நிகழ்வறிக்கையில் 105 தலைசிறந்த கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்தை சார்ந்த 650 மாணவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மதகடிப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி தனது வெள்ளி விழா ஆண்டு கொண்டாடும் தருணத்தில் மேலும் ஒரு நிகழ்வாக 48 மணி நேர தொடர் ஹாக்கத்தான் தொழில்நுட்ப நிகழ்வை நடத்தியது. புதுச்சேரி மாநிலத்தில் இதுபோன்ற ஒரு நிகழ்வு நடைபெறுவது இதுவே முதன்முறையாகும். இந்த ஹாக்கத்தான் நிகழ்வுக்கான துவக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தக்சசீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் மணக்குள விநாயகர் கல்விக் குழும தலைவர் தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாஜலபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சரண்குமார் மற்றும் பிரசாந்த் OXDay பன்னாட்டு மென்பொருள் நிறுவனர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த தொழில்நுட்ப போட்டி நிகழ்வை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் பெங்களூருவில் இயங்கி வரும் OXDay பன்னாட்டு மென்பொருள் நிறுவனமும் இணைந்து நடத்தியது. இதில் இந்தியா முழுவதிலும் இருந்து 105 தலைசிறந்த கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்தை சார்ந்த 650 மாணவர்கள் மின் விண்ணப்பம் மூலம் பதிவு செய்து முதற்கட்டமாக தங்கள் மென்பொருள் ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்தனர். அதிலிருந்து நிபுணர் குழு மூலம் தேர்வு செய்யப்பட்ட 650 மாணவர்கள் குழுக்களாக வந்து கல்லூரியில் நடைபெற்ற 48 மணி நேர ஹாக்கத்தான் நிகழ்வில் பங்கு பெற்றனர். போட்டியில் ஹாக்கத்தான் வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். முதல் பரிசு ரூபாய் 60,000 கொங்குநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி திருச்சி மாணவர் குழு பெற்றது. இரண்டாம் பரிசு ரூபாய் 40,000 ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி புதுச்சேரி மாணவர் குழு பெற்றது. மூன்றாம் பரிசு ரூபாய் 20,000 பூஷநாயண முகுந்ததாஸ் ஸ்ரீனிவாசையா பொறியியல் கல்லூரி பெங்களூரு மாணவர் குழு பெற்றது. மற்றும் 7 கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர் குழுக்களுக்கு தலா ரூபாய் 5,000 ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது. முதல் 3 பரிசுகளை வென்ற மாணவர் குழு 2025ஆம் ஆண்டு துபாயில் நடைபெற உள்ள உலகளாவிய போட்டிகளில் பங்கு பெற பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பல்வேறு துறை சார்ந்த டீன் மற்றும் துறை தலைவர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை துறை தலைவர் முனைவர் ராஜு மற்றும் இணை பேராசிரியர் சுரேஷ் செய்திருந்தனர். முத்தியால்பேட்டையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியைச் சார்ந்த 150 விதவை முதியோர் மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட மகளிர்களுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மூலம் மாதந்தோறும் உதவித்தொகை கிடைத்திட முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நடவடிக்கை எடுத்து அதற்கான அரசு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை பெருமாள் கோவில் வீதியில் உள்ள ஸ்ரீ முருகன் திருமண மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு அனைவருக்கும் அரசாணை வழங்கினார். இந்நிகழ்வில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மதுபான கொள்முதல் மற்றும் தனியார் மதுபான கடைகளுக்கு மதுபான விநியோகம் ஆகியவற்றை அரசு ஏற்றுக்கொண்டாலே ஆண்டுக்கு ரூபாய் 250 கோடிக்கு மேல் கூடுதலாக அரசுக்கு வருவாய் வரும் என அதிமுக செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் இன்று செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, புதுச்சேரி மாநிலத்தில் வருவாய் பற்றாக்குறையை தீர்ப்படுத்த பல்வேறு வழிகள் இருந்தும் அவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்க்காமல் சாமானிய மக்களை பாதிக்கின்ற விதத்தில் பெட்ரோல் டீசல் வரி உயர்வை அரசு உயர்த்தியுள்ளது தேவையற்ற ஒன்றாகும். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்த்தப்படுவதால் அது நம் மாநில பொருளாதாரத்தை பாதிக்கும். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் கல்வி என்பது முழுக்க முழுக்க 100% வியாபாரமாக நடத்தப்படும் சூழ்நிலையில் தனியார் பள்ளிகள், தனியார் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளிட்டவைகளுக்கு சொத்து வரியை விதிக்க வேண்டும். இது சம்பந்தமாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே ஏன் தனியார் கல்வி நிறுவனங்களின் சொத்துக்களுக்கு சொத்து வரி வசூல் செய்யவில்லை என ஆடிட்டிங்கில் ஆப்ஜெக்ஷன் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இதன் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை கடந்த கால காங்கிரஸ், திமுக அரசும் தற்போதைய ஆளும் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் அரசும் எடுத்து வருகிறது. எந்த தனியார் கல்வி நிறுவனங்களும் புதுச்சேரி மாநிலத்தில் தர்மத்திற்காகவோ ஏழை எளிய மக்களுக்காகவோ நடத்தப்படவில்லை என்பதை அரசு உணர வேண்டும். மதுபான கொள்கையில் சிறிய மாற்றம் கொண்டு வந்து மதுபான கொள்முதல் மற்றும் தனியார் மதுபான கடைகளுக்கு மதுபானம் விநியோகம் ஆகியவற்றை அரசு ஏற்றுக்கொண்டாலே ஆண்டுக்கு ரூபாய் 250 கோடிக்கு மேல் கூடுதலாக அரசுக்கு வருவாய் வரும். அதே போன்று மதுபானம் தயாரிக்க மூலப்பொருட்களாக ENA புதுச்சேரி மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. மாதத்திற்கு சுமார் 30 லட்சம் லிட்டர் ENA வெளிமாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. அவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் ENAவிற்கு
1 லிட்டருக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 10 வரி விதித்தாலே ஓர் ஆண்டுக்கு சுமார் ரூபாய் 40 கோடி அளவில் அரசுக்கு வருவாய் கிடைக்கும் என்று தெரிவித்தார். வருகின்ற 12ஆம் தேதி கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்ற அரசு உத்தரவு காரணமாக கடைகள் மற்றும் சாலையோரங்களில் தலைக்கவச விற்பனை அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் வரும் 12ஆம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தலைக்கவசம் அணிய தவறினால் ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி போக்குவரத்து போலீசார் பள்ளி கல்லூரிகளில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சிக்னல் பகுதிகளில் இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் போக்குவரத்து தொடர்பான விழிப்புணர்வு கேள்விகளை கேட்டு சரியான பதிலளிக்கும் நபர்களுக்கு இலவசமாக தலைக்கவசம் வழங்கி வருகின்றனர். இதற்கிடையே கட்டாய தலைக்கவசம் அணிய வேண்டும் என்ற அறிவிப்பு காரணமாக புதுச்சேரியில் தலைக்கவச விற்பனை சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. இதனால் கடைகள் மற்றும் புதுச்சேரியின் முக்கிய சாலையோரங்களில் தலைக்கவசம் விற்பனை அதிகரித்துள்ளது. அங்கு ரூபாய் 500 முதல் 1000 வரையிலான பல்வேறு விதங்களில் பல வசதிகளுடன் கூடிய தலைக்கவசங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. ரெட்டியார்பாளையம் சீரடி மகாராஜா ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி 2025ஆம் வருடத்தை வரவேற்கும் விதமாக சந்தனக்காப்பு அலங்காரத்தில் சாய்பாபா பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் சீரடி மகாராஜா சாய் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி 2025ஆம் வருடத்தை வரவேற்கும் விதமாக சந்தனக்காப்பு அலங்காரத்தில் சாய்பாபா பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு ஆரத்தி நடைபெற்றது. மகாராஜா சாய்பாபாவிற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து முழு சந்தனக்காப்பு அலங்காரம் சாத்தப்பட்டு சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பாபா அருள்பாலித்தார். நாள் முழுவதும் சிறப்பு பல்லாக்கு சேவை அறுசுவையுடன் கூடிய அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் இணைந்து செய்திருந்தனர். வருடந்தோறும் இவ்வாலயத்தில் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பிரார்த்தனை, தமிழ் புத்தாண்டு தரிசனம், ஸ்ரீ ராமநவமி மற்றும் ஸ்ரீ சாய் ஜெயந்தி விழா, சீரடி மகாராஜா சாய்பாபா ஆலய ஆண்டு விழா, குரு பூர்ணிமா விழா, ஸ்ரீ சீரடி சாய்பாபா மகா சமாதி மற்றும் விஜயதசமி நிகழ்ச்சிகள் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்வது குறிப்பிடத்தக்கதாகும். ஏனாமில் நடைபெற்ற தூய்மை பணியை புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநில ஏனாம் முதியோர் இல்லத்தின் நிறுவனர் தலைவர், புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் உள்ளூர் GMC பாலயோகி விளையாட்டு மைதானத்தில் ஏனாம் முதியோர் இல்லத்தின் ஏற்பாட்டில் ஊரை சுத்தம் செய்யும் திட்டத்தை துவக்கி வைத்தார். ஏனாம் தொகுதி முழுவதும் 50 டிராக்டர்களுடன் 50 பணியாளர்களுடன் இந்த துப்புரவு திட்டத்தின் மேலாண்மையை கட்சி வேறுபாடின்றி ஊர் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற சமூக பொறுப்பில் அந்தந்த ஊர் மக்கள் தாமாக முன்வந்து பங்கேற்க வேண்டும் என டெல்லி பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் அழைப்பு கொடுத்தார். மேலும் ஏனாம் தொகுதியில் துப்புரவு பணிகளை மேற்கொண்டு வரும் HR ஸ்கொயர் நிறுவனம் ஏனாம் சுகாதாரத்தை புறக்கணிக்கிறது என்றும் ஏனாம் மற்றும் தொண்டு நிறுவனத்தின் கீழ் கடந்த காலங்களில் சுமார் 250 துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றி வந்தனர். தற்போது HR சதுக்கம் 50 பேருடன் பணிபுரிந்து முன்பை விட 4 மடங்கு பொது பணத்தை ஊழல் செய்கின்றனர் என்று பேசிய மல்லாடி, முக்கியமாக ஏனாமில் 3 நன்கொடையாளர்களின் உதவியுடன் ஏனாம் மக்கள் தன்னார்வ சேவை அமைப்பின் ஏற்பாட்டில் கிராமத்தை தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வரும் நாட்களிலும் பல சேவை நிகழ்ச்சிகளை நடத்துவோம் என்று தெரிவித்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி 15,000 குடும்பங்களுக்கு தனது சொந்த செலவில் சர்க்கரை மற்றும் நாட்காட்டியினை வீடு வீடாக சென்று வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து இல்லங்களுக்கும் 2025ஆம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி மற்றும் சர்க்கரையை சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாநில துணை அமைப்பாளருமான அனிபால் கென்னடி தொடர்ச்சியாக உப்பளம் தொகுதி திப்ராயப்பேட்டை மற்றும் பம்பாக்கீரபாளையம் பகுதிகளில் வசிக்கும் 15,000 குடும்பங்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். மேலும் சில தினங்களுக்குள் தொகுதி முழுவதும் விரைவில் நாட்காட்டி சர்க்கரை கொண்டு சேர்க்கப்படும் என்று கூறி புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அகில இந்திய முக்குளத்தோர் பாசறை புதுச்சேரி சார்பாக வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அகில இந்திய முக்குளத்தோர் பாசறை சார்பாக வேலுநாச்சியாரின் 295வது பிறந்தநாள் விழா புதுவை ரெட்டியார்பாளையம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள பாண்டியன் உணவகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் வேலுநாச்சியாரின் படத்திற்கு பாண்டியன் ஹோட்டல் உரிமையாளர் சங்கையா, அழகர், ராம்குமார் ஆகியோர் தலைமையில் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மலர் தூவி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். சிறப்பு அழைப்பாளராக சமூக சேவகர் சரவணன் கலந்து கொண்டு திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்த பின்பு ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து வேலுநாச்சியார் இயக்கத்தின் நிறுவன தலைவர், ஓய்வு பெற்ற சுங்கத்துறை ஆய்வாளர் கலைவரதன் வேலுநாச்சியாரின் ஆளுமையும் புதுவைக்கு உள்ள தொடர்பையும் தொடர்ந்து சிறப்புரையில் கூறினார். செயலாளர் கலைவாணி கணேசன், பாவலர் இளங்கோயில் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற கவியரங்கில் கவிஞர்கள் வெற்றிவேலன், கதிரேசன், புதுவை கிருஷ்ணா, பத்மநாபன், அமரஜோதி, நித்யாஸ்ரீ, சரஸ்வதி, வைத்தியநாதன், பச்சையம்மாள், மனோஜ்குமார், குமரவேல், காஞ்சனா, சுதர்சனம்,
ரத்தின விநாயகம், வேள்விழி, சத்தியமூர்த்தி, பிரமிளா மேரி, புவனா, நித்யா, திவ்யாராமன், ஜெயந்தி மற்றும் பலர் கவிதை வாசித்தனர். இந்நிகழ்ச்சியில் அகிலா, மணிகண்டன், ரத்தினம், கணேசன், கல்வன், தாமரை செல்வி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மிஷன் வீதியில் உள்ள பான்சியோனா அரசு பெண்கள் பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளி மாணவிகளுக்கு 3 மாத தற்காப்பு கலை நிறைவு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மிஷன் வீதியில் உள்ள பான்சியோனா அரசு பெண்கள் பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளி மாணவிகளுக்கு 3 மாத தற்காப்பு கலை நிறைவு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கோஜிரியோ கராத்தே சங்க மாநில பொதுச் செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி முடித்த மாணவிகளுக்கு சான்றுகள் மற்றும் பரிசு வழங்கி சிறப்புரையாற்றி பாராட்டினார். பள்ளி தலைமை ஆசிரியர் மனோஜ் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு தற்காப்பு கலை குறித்து விழிப்புணர்வு வழங்கி வாழ்த்தினார். கராத்தே சுந்தரராஜன் பொறுப்பாசிரியை ரஜினி ஜோஸ், பள்ளியின் ஓவிய ஆசிரியர் சோமலிங்கம் வழிகாட்டுதலின் ஆசிரியர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். தமிழ் ஆசிரியர் பூங்குண்டன் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். மேலும் மூத்த பயிற்சியாளர் சிவமதி மாணவ மாணவிகளின் செயல்முறை விளக்கத்தை அளித்தார். நடிகர் ஜீவா பிறந்தநாளை முன்னிட்டு குழந்தைகள் காப்பகத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது. நடிகர் ஜீவா பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள், சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. அதையடுத்து புதுச்சேரி தலைமை ரசிகர் மன்ற தலைவர் சந்தானம் தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு காலையில் பொங்கல், இட்லி, வடை என சிற்றுண்டியாக வழங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி ஜீவா தலைமை ரசிகர் மன்ற நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் குழந்தைகள் காப்பகத்தில் ஜீவா ரசிகர் மன்றத்தின் சார்பில் சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டதை அனைத்து குழந்தைகளும் வயிறார உண்டு மகிழ்ந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7215 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 96 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பொங்கல் தொகுப்பு பொருட்களுக்கு பதிலாக வங்கி கணக்கில் 750 ரூபாய் செலுத்தப்படும். முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. நாட்டின் உள்கட்டமைப்பு சிறப்பாக இருந்தால்தான் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். கவர்னர் கைலாஷ்நாதன் பேச்சு. இந்தியாவின் பணக்கார முதலமைச்சர் பட்டியலில் 6வதாக இடம்பெற்றுள்ள முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அவ்வளவு சொத்து எங்கிருந்து வந்தது? முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கேள்வி. தொழிலதிபர் மூலம் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுவது குறித்த கேள்விக்கு இலவசம் மட்டுமே, அரசியல் கிடையாது. காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பேச்சு. தனியார் பள்ளிகள், மருத்துவக் கல்லூரிகளுக்கு சொத்து வரி விதிக்க வேண்டும். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். புதுவையில் வருகின்ற 12ஆம் தேதி முதல் தலைக்கவச சட்டம் அமல். சாலையோரங்களில் தலைக்கவசங்களின் விற்பனை ஜோர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.